தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தில் கடந்த 21ஆம் தேதி நடைபெற்றது. இந்த மாநாட்டில் கட்சியின் தலைவர் மற்றும் நடிகர் விஜயை காண தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் மதுரைக்கு வந்தனர். மாநாட்டின் போது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மத்தியில் விஜய் மேடை நோக்கி ரேம்ப் வாக் சென்றார். பாதுகாப்புக்காக ரேம்ப் வாக் மேடை அருகிலுள்ள தடுப்புகளில் கிரீஸ் தடவப்பட்டிருந்தது. அதன் போதும் சில தொண்டர்கள் மேடைக்கு ஏற முயற்சித்ததால் விஜயின் பாதுகாப்பு பவுன்சர்கள் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து மேடையிலிருந்து தூக்கி வீசினர். இதன்போது பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெரியம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் மேடையில் ஏற முயன்ற நிலையில் பவுன்சர்களால் குண்டுகட்டாக கீழே வீசப்பட்டார். இதனால் அவர் மார்பு பகுதி, நெஞ்சு பகுதி மற்றும் உடலில் காயங்கள் அடைந்தது. இது குறித்து சரத்குமார் மற்றும் அவரது தாயார் சந்தோஷம் குன்னம் போலீஸ் நிலையம் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் கூறப்பட்டிருந்ததாவது: தலைவரை பார்க்கும் ஆர்வத்தில் நான் நடைமேடையில் ஏறினேன். அப்போது சுமார் 10 பவுன்சர்கள் ஒன்று கூடி என்னை தாக்கி கீழே வீசினர். தூக்கி வீசியதால் உடலில் வலி ஏற்பட்டது. இப்போது தாவேகா பொறுப்பாளர்கள் சமரசம் பேசினாலும் முதலுதவி சிகிச்சைக்கு கூட அன்று யாரும் உதவி செய்யவில்லை. இதுபோன்று வேறு யாருக்கும் நிகழக்கூடாது. எனவே தலைவர் விஜய் மற்றும் பவுன்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறேன் என அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில் குன்னம் போலீசார் விஜய் மற்றும் அவரது பாதுகாப்பு பவுன்சர்களுக்கு எதிராக இந்திய தண்டனை குறியீட்டின் 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கு மதுரை கூடக்கோவில் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டு விசாரணைக்காக தொடரப்பட்டு வருகிறது. பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்த போது அதிமுக ஆட்சியை RSS அமைப்பு வழிநடத்துவதை வரவேற்கத்தக்கதாக கூறியுள்ளார். இது குறித்து அவர் செய்தியாளரிடம் பகிர்ந்ததாவது: RSS அமைப்பை சேர்ந்த தன்னார்வலர்கள் கொரோனா காலகட்டத்திலும் மழை, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர் காலங்களிலும் முன்வரிசையை பணியாற்றி பணி செய்தவர்கள். அப்படிப்பட்ட இயக்கத்தினரின் கருத்தை அதிமுக கேட்பது மிகவும் வரவேற்கத்தக்கது. 100 ஆண்டுகளை கொண்டாடி கொண்டிருக்கும் சுதந்திரமான அமைப்பான RSS அதிமுகவை வழிநடத்துவதில் என்ன தவறு? இதை பார்த்து தாவேகா தலைவர் விஜய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனிடம் செய்தியாளர்கள் இது குறித்து கருத்து கேட்டனர். அப்பொழுது திருமாவளவன் கூறியதாவது: அதிமுக பாஜக RSS கட்டுப்பாட்டில் சென்றுவிட்டது என்பதற்கு இதுவே சான்று. அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்று தமிழகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வார்கார், சாவார்கார் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம். அவ்வாறு வழிநடத்தினால் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறியுள்ளது கவலை அளிக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் தான் இதற்கு உரிய பதிலை சொல்ல வேண்டும் என்று திருமாவளவன் வலியுறுத்தினார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மதுரை ஆணையூர் பகுதியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டார். திருமணத்தை நடத்தி வைத்து மணமக்களை வாழ்த்திய அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு அரசியல் விவகாரங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ளார். சீமான் தனது பேட்டியில் புதிய மசோதா அனைவருக்கும் பொருந்தும் என்று கூறுகிறார்கள். ஆனால் குஜராத் கலவரத்திற்கும் பாஜகவிற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதை மக்கள் ஏற்க வேண்டுமா? இன்று நாட்டில் நடைபெறும் ED ரைடுகள் எந்த கட்சியில் நடக்கின்றன? எலக்ட்ரோல் பாண்டுகளில் அதிகம் பெற்றது எந்த கட்சி? இதற்கெல்லாம் நேரடியாக பாஜக தான் காரணம் என்பதை மக்கள் அறிவார்கள் என கூறினார். அவர் மேலும் தமிழக முதலமைச்சர் வெளிநாடு சென்று முதலீடுகளை ஈர்க்கிறார் என்று கூறப்படுகிறது. ஆனால் ஏற்கனவே சென்ற முதலீடுகள் என்ன ஆனது? வெளிநாட்டு சுற்றுப்பயண முதலீடுகளை ஈர்த்ததா? இதற்கு தெளிவான விளக்கம் எதுவும் இல்லை. 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனியாகவே நிற்கும். இதுவரை எந்த கூட்டணியும் தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் சரி செய்ததில்லை. கூட்டணி வைத்தும் இதையும் சாதிக்கவில்லை. நான் முதலமைச்சராக வந்தால் முதல் கையெழுத்து அரசு பள்ளி, அரசு கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு அரசு வேலை வழங்குவதே எனது உறுதி. இப்படிப்பட்ட பல முக்கியமான மாற்றங்களை உருவாக்க 100 கையெழுத்துக்கள் போடப்படும் என குறிப்பிட்டார். அதே சமயம் கம்யூனிஸ்ட் கட்சியும் பாஜகவும் தங்களது கட்சி அலுவலகங்களை கல்யாண மண்டபங்களாக மாற்றி வைத்திருப்பதாகவும் அவர் கடும் விமர்சனம் செய்தார். இன்று காதல் திருமணங்களை பாஜக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் நடத்துவதாக அறிவிக்கிறார்கள். கட்சி அலுவலகங்கள் அரசியல் பணிகளை செய்ய வேண்டிய இடம். அதை கல்யாண மண்டபமாக்குகிறார்கள். உண்மையில் பாஜக அலுவலகத்தில் முஸ்லிம் பையனுக்கும் இந்து பெண்ணுக்கும் திருமணம் நடத்துவார்கள். அதே போல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் உயர்ந்த சாதியினருக்கும் தாழ்ந்த சாதியினருக்கும் திருமணம் நடத்துவார்களா என கேள்வி எழுப்பினார். சீமானின் இந்த கடும் விமர்சனங்கள் அங்கு கூடியிருந்த மக்கள் மத்தியில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. பிரபல நடிகர் சூரி தனது பிறந்தநாள் விழாவின் போது ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மதுரையில் நடத்திய தாவேகா மாநாட்டில் கூறிய கருத்துக்கள் குறித்து பதிலளித்தார். நேற்று தனது பிறந்தநாளை கொண்டாடிய நடிகர் சூரி மதுரை ராசாக்கூர் பகுதியில் உள்ள தனது வீட்டிற்கு குடும்பத்தினருடன் வந்திருந்தார். அங்கு தனது அன்பு ரசிகர்கள் மற்றும் உறவினர்களுடன் இணைந்து கேக் வெட்டி கொண்டாடினார். அதன் பிறகு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் குடும்பத்தினருடன் சிறப்பு தரிசனமும் செய்தார். கோவிலுக்கு வெளியே காத்திருந்த நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் சூரியுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர்.
இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஊடகங்களை சந்தித்த சூரி முதலில் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், இன்று எனக்கும் என் தம்பிக்கும் பிறந்த நாள். நாங்கள் இரட்டையர்கள். புராணத்தில் ராமன் லட்சுமணன் போல நாங்கள் இருவரும் வாழ்ந்து வருகிறோம். ராமன் என்ற பெயர் சூரியாக மாறி உள்ளது. இன்று நான் இந்த நிலைக்கு உயர்வதற்கு காரணம் என் ரசிகர்களும் உறவினர்கள்தான் என்று நிகழ்ச்சியுடன் தெரிவித்தார். அதே வேளையில் மதுரையில் சமீபத்தில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் தலைவர் விஜய் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் ஸ்டாலின் என குறிப்பிட்டு விமர்சித்தது தொடர்பாக சூரியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த சூரி, இதற்கு நான் நேரடியாக பதில் சொல்ல விரும்பவில்லை. எதுவாக இருந்தாலும் எல்லோரும் தேவை. அரசியலை தாண்டியும் எல்லோரையும் மதிக்க வேண்டும். இன்று விஜய் சார் சினிமாவிலிருந்து விலகி அரசியலுக்கு சென்றிருக்கிறார். நாளை அவர் தெரிந்து சினிமாவிற்கும் வரலாம். அனைவருக்கும் விஜய் பிடித்தவர். எனக்கும் அவரை பிடிக்கும். அவருக்கும் என்னை பிடிக்கும். அவர் அரசியலுக்கு செல்வது அவரது தனிப்பட்ட விருப்பம் என்று தெரிவித்தார். சூரியின் இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் தற்போது கவனம் ஈர்த்துள்ளது. தமிழக அரசியல் சூழலில் தற்போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் அரசியல் பேச்சுகள் பல்வேறு எதிர்வினைகளை ஏற்படுத்தி வருகின்றன. குறிப்பாக பாஜகவையே தங்களின் கொள்கை எதிரி என்றும் திமுகவை தங்களுடைய அரசியல் எதிரி என்றும் விஜய் பல்வேறு இடங்களில் வலியுறுத்தி வருகிறார். இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விஜயின் அரசியல் நிலைப்பாட்டை நேரடியாக சாடி பேசியுள்ளார். சீமான் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த போது RSS இயக்கத்திலிருந்து வந்தவர்கள் அந்த இயக்கத்தை தவறாக பேசுவதில்லை. விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்று கூறுகிறார். அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி குறித்த அவருடைய நிலைப்பாடு என்ன? காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது? எந்த வகையிலும் கொள்கை வித்தியாசம் இல்லை. திமுகவும் அதிமுகவும் ஒரே மாதிரி அரசியல் நடத்துகின்றன. அதுபோலவே தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜக இடையில் வேறுபாடு ஒன்றுமில்லை என்று அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் RSS இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடியதா? விடுதலைக்காக எத்தனை போராட்டங்களை நடத்தியது? பாரதிய ஜனதா இன்று அதிகாரத்தில் இருப்பது நாட்டுக்கு ஆபத்தானது. அவர்கள் பெரும் முதலாளிகளின் நலனுக்காக தரகு வேலை செய்வதை தவிர நாட்டிற்காக செய்தது என்ன? இத்தகைய சூழ்நிலை தம்பி விஜய் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் என்று சீமான் வலியுறுத்தியுள்ளார். அவர் மேலும், விஜய் 2 மாநாட்டிலும் பாஜக கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி என்று கூறியிருக்கிறார். ஆனால் முதலில் தாவேகா கட்சியின் அடிப்படை கொள்கை என்ன? பாரதிய ஜனதா கட்சி ஏன் கொள்கை எதிரி என்பதை தெளிவாக சொல்ல வேண்டும். எடுத்துக்காட்டாக நாம் தமிழருக்கு பாஜக கொள்கை எதிரி என்பது தெளிவு. ஏனெனில் அமித்ஷா மதுரை வந்தபோது இந்து மக்கள் ஒற்றுமை என்று பேசினார். ஆனால் அவர் இந்திய மக்களின் ஒற்றுமை என்று சொல்ல வேண்டியதுதான் சரியானது. இதுவே எங்களுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உள்ள முரண்பாடு. அவர்கள் சாமியை காப்பாற்ற போராடுவார்கள், நான் பூமியை காப்பாற்ற போராடுகிறேன். இதுவே அடிப்படை வேறுபாடு என சீமான் விளக்கம் அளித்தார். கடந்த சில நாட்களாகவே சீமான் விஜய் இடையிலான மோதல் அரசியல் களத்தில் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக தாவேகா தொண்டர்களை அணில் என சீமான் முன்பே குறிப்பிட்டிருந்தார். இப்போது அதைவிட கடுமையாக விஜயின் கொள்கைகளை தாக்கி வருகிறார். இதனுடன் சாட்டை துரைமுருகனும் தாவேகா தலைவர் விஜயை நேரடியாக குறிவைத்து விமர்சனங்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறார். நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் தாவேகா கட்சியை கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். தமிழக அரசியல் தளத்தில் திமுக தாவேகா மோதல் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்போது களம் நாம் தமிழர் தாவேகா மோதலாக மாறியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது. திரைப்பட இயக்குனர் K.S. ரவிக்குமார் நடிகர் விஜய் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என்று அழைத்ததில் எந்தவித தவறுமில்லை என்று தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த அவர் மதுரையில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் ஆற்றிய பேச்சு குறித்து கேட்ட கேள்விக்கு பதிலளித்தார். அப்போது K.S. ரவிக்குமார் கூறியதாவது, எனக்கும் அரசியலுக்கும் துளியும் சம்பந்தமில்லை, அனுபவமும் இல்லை. ஆனால் விஜய் பேசியது தவறாக எனக்கு தோன்றவில்லை. ஏனெனில் அவர் உண்மையிலேயே நேரில் சந்திக்கும் போது குட் மார்னிங் அங்கிள், எப்படி இருக்கீங்க அங்கிள் என்றுதான் பேசுவார். அதையே அவர் இப்போது பொதுமக்கள் முன்னிலையில் பேசியுள்ளார் என்று நான் புரிந்து கொண்டேன். அதை சிலர் தவறான பொருளில் எடுத்துக்கொண்டு வேறு விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் ஒன்றை சொல்கிறேன், இந்த பிரச்சனையை விட்டு விடுங்கள். நாட்டுக்கு எது நல்லதோ அதை செய்தால் நல்லது என்று சொல்கிறேன். யாராக இருந்தாலும் சரி. ரெட் ஜெயண்ட் நிறுவனத்திற்கு நான் 2 படங்கள் எடுத்திருக்கிறேன். அந்த காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வராக இருந்தார். அவரை பலமுறை சந்தித்திருக்கிறேன். அவர்கள் இல்லத்துக்கும் பலமுறை சென்றிருக்கிறேன். அப்போது எப்போதும் வணக்கம் அங்கிள், வணக்கம் ஆண்டி, எப்படி இருக்கீங்க என்றுதான் நான் கூறுவேன். அங்கிள் என்பது தவறான சொல் அல்ல. விஜய் அந்த மாநாட்டில் பேசும்போது சிறிது கமர்ஷியல் செய்து பேசினார். அவருடைய ரசிகர்கள் கூட்டம் அங்கே இருந்ததால் அவர்களை ஜாலியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அப்படி பேசியிருக்கலாம். நானும் அப்படியே நினைக்கிறேன். இது குறை சொல்லும் வார்த்தையே கிடையாது என்று தெளிவுபடுத்தினார். அருகில் இருந்தவரை கை காட்டி, நான் இங்கே அமர்ந்திருப்பவரை அங்கிள், பாபு அங்கிள் என்றுதான் அழைப்பேன். அதில் என்ன தவறு இருக்கிறது? தமிழில் மாமா என்று சொன்னால் கூட ஒரு விதமாக பார்க்கலாம். ஆனால் அவர் அப்படி அழைக்கவில்லை. எனவே இதில் எந்த குறையும் இல்லை என்று நான் தெளிவாக சொல்கிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் நடிகர் விஜய் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அங்கிள் என்று குறிப்பிட்ட விவகாரத்தில் இயக்குனர் K.S. ரவிக்குமார் வெளிப்படையாக தனது ஆதரவு கருத்தை தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளுக்கு எங்கள் பிஹைண்ட் மீ நியூஸ் சேனலோடு இணைந்திருங்கள். If you enjoyed this video and for more videos, please like, share and subscribe Behind Me Media.